நலிவடைந்து வரும் கைத்தறி தொழிலை மீட்க கைத்தறி தொழில் பயிற்சிகளை இளைஞர்களிடையே ஊக்குவித்து வருவதாக கைத்தறி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் ஹேமலதா கோவையில் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஜவுளி தினத்தை முன்னிட்டு சில்க் வில்லேஜ் நிறுவனத்தில் பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கைத்தறி துணிகள் உற்பத்தி துறையில் பயிற்சிகள் முடித்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. கைத்தறித்துறை சார்ந்த தொழில் தயாரிக்கப்படும் துணிகள் இந்தியா மட்டுமின்றி அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுவது என்றும், இந்த தொழிலில் ஈடுபட இன்றைய இளைஞர்கள் ஆர்வம் காட்டுவதில்லை என்று தெரிவித்தார். எனவே கைத்தறி தொழிலில் உள்ள புதுமைகளை கூறி இளம் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் விதமாக இதுபோன்ற பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். எல்லாருக்கும் வணக்கம். நான் முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இவ்வளவு ஒரு அருமையான ஒரு கைத்தறி தொழிலை நம்மளோட இந்தியாவினுடைய பாரம்பரியம்னு கொடுத்ததை நினைச்சு உண்மையா ரொம்ப காட்டு தேங்க்ஸ் பண்றேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தொழில் நம்ம என்னவோ நினைச்சிட்டு இருக்கிறோம், பாரம்பரியம், அதை அழிஞ்சிடக்கூடாது, அதை கொண்டு வரணும் அப்படின்னு மட்டும். ஆனா நம்ம கொண்டு வர்றதுனால அதுல எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத ரியலா இதுக்குள்ள நுழைஞ்சு இதை லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரொம்ப நினைக்கிறேன். இந்த சில்க் வில்லேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த கோர்ஸ் ஒரு 2 months கோர்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். இந்த 2 monthsல என்ன அப்படின்னா, பாக்குறதுக்கு இது 2 months இருந்தானா இதுல என்ன கத்துக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். யாருக்கு மனசுல ஆசை இருக்கோ, யாருக்கு இதை கத்துக்கணுங்கிற எண்ணம் இருக்கோ, அவங்களுக்கு நேரம் ரொம்ப வேண்டியதில்லை. அந்த மாதிரிதான் இந்த கோர்ஸ் நாங்க டீச் பண்றோம்.